இந்த விருச்சிகராசி ஆண்மன்களை ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? நாங்கள் என்னங்க குறை பண்ணோம்? எப்படி இருக்கோம்? குறையாவா இருக்கும்? எங்ககிட்ட கோவம் இருக்குங்க, ஆனால் நான் குணம் இருக்கக்கூடிய ஆள் தானே, ஏங்க எங்களை பிடிக்க மாட்டேங்குது? பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தானே. பர்டிகுலர் இந்த இடத்துல விருச்சிகராசிக்காக தான் ஆரம்பிச்ச பிரச்சனை. என்னடா பிரச்சனை? முதல்ல கை வச்சது யாரு? விருச்சிகராசிக்கார். ஏன்னா எங்களுக்குலாம் பொறுமை இல்லைங்க. ஒருத்தன் எங்கள் கண்ணு முன்னாடி தப்பு நடந்துச்சு, அது எவனாலும் சரி தட்டையை பிடிச்சிருவோம் சொல்லக்கூடிய நபர்கள் தான் விருச்சிகராசிக்காங்க. பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் அவங்க முடிக்கிற வேலை எப்படி இருக்குன்னா பாயம் புளி மாதிரி இருக்குங்க. கூட இருக்க நிறைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஒரு ரவுடி கும்பல் இருக்கும், அதில் ஹீரோ பயங்கரமாக ஒருத்தர் தலைவனாக இருப்பார். ஆனால் அந்த தலைவன் கூட இருக்கவன் எப்போ எடுத்து முதல்ல குத்துவான்னு தெரியாது இல்லையா, குத்திட்டு அடுத்து அவனை ஒரு அதே மாதிரி ஒரு தலைவனாக மாறுறதுக்கு முயற்சி எடுப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த விருச்சிகராசி ஆண்கள் தான். நிறைய பேருங்க என் முதுகில் குத்திருக்காங்க, தாங்க முடியாத வலிவேதனை அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொன்றும் பதிக்கலாம் அந்த அளவுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஏன் என்னை மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரிலங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எவ்வளவோ செய்கிறேன், பார்த்து செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் பிடிக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சில பேருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படத்துலலாம் பார்க்குற டைலாக், என்னெல்லாம் பார்த்தா தான் பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும், சில பேர் பழக பிடிக்கும்னுவாங்கல்ல. அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பர்டிகுலராக ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோன்னே கட்டுடலில் இருப்பார், அப்படியே ரொமான்டிக் ஃபீல் ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டடாக இருப்பார், அவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்தே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் இருப்பார். இது எல்லாமே லிமிட்டடாக இருக்கணும் இல்லையா. அன்லிமிட்டடாக இருந்தால் என்ன ஆகும்? ஒருத்தர் கம்பீரமாக இருப்பார், எங்கேயுமே தலைமைத்துவமாக இருப்பார். அப்படின்றப்போ அவருடைய தோரணை வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லவ்வபுளாக அந்த கவிதை எழுதுறது, ஒரு காதல் விஷயத்தை அப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களையும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அவன் ஓவராக பண்ணுறான், அவன் பண்ணுறதை பார்த்தாலே கடுப்பாகுது சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய ஆண்மகன்கள், அதாவது பொதுவாக மேச ராசி ஆண்கள் எப்படி இருப்பார், ரிஷப ராசி ஆண்மகன்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள ஏன் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விருச்சிகராசி ஆண்மகன்களை ஏங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? நாங்கள் என்னங்க குறை பண்ணோம்? எப்படி இருக்கோம்? குறையாவா இருக்கும்? எங்ககிட்ட கோவம் இருக்குங்க, ஆனால் நான் குணம் இருக்கக்கூடிய ஆள் தானே, ஏங்க எங்களை பிடிக்க மாட்டேங்குது? பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தானே. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிகராசிக்காரங்க எடுத்தாலே டெரர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தாலே டெரராக இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி. உங்களுடைய என்ன பண்ணுறதுங்க, உங்களுடைய முகமும் சரி, உங்களோட குணாதிசயம் சரி, நீங்கள் அவுட் ஆஃப் லுக்கும் சரி, பார்த்தோன்னே ஒருத்தரை பகிரங்கமாக பயன்படுத்துகிற மாதிரியே இருப்பீங்க. அதாவது நேர்மையான ஆட்கள், உண்மையான ஆட்கள். ஏன்னா வேகமான ஆள் அப்படின்றப்போ இங்கே செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்குது, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஸோ இங்கே செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. ஸோ எப்பவுமே கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்னு வாங்க இல்லையா. கடின உழைப்பாளிகள், ரொம்ப திறமைவாதிகள்னு சொல்லலாம். ஸோ திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள். தப்புனா தப்பு தான்டா, முதல்ல எடுத்தோடனே அடிச்சுட்டு தான் நாங்களாம் பேசவே ஆரம்பிப்போம். நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள். பிரச்சனைன்னு வந்தால், சண்டைன்னு வந்தால் அங்கே நம்ம சம்பவம் பண்ணாமல் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நபர்கள் யார் அப்படின்னா பர்டிகுலர் இடத்துல விருச்சிகராசிக்காக தான் ஆரம்பிச்ச பிரச்சனை. என்னடா பிரச்சனை? முதல்ல கை வச்சது யாரு? விருச்சிகராசிக்கார். ஏன்னா எங்களுக்குலாம் பொறுமை இல்லைங்க. ஒருத்தன் எங்கள் கண்ணு முன்னாடி தப்பு நடந்துச்சு, அது எவனாலும் சரி தட்டையை பிடிச்சிருவோம் சொல்லக்கூடிய நபர்கள் தான் விருச்சிகராசிக்காரங்க. ஸோ அதனால தான் உங்களை பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, நீயும் 10 கடந்து போ, நீ ஏன்டா தலையிடுற கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இது உங்களுடைய இயல்பான குணாதிசயம். ஸோ அதை மாற்ற முடியாது. அதனாலேயும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பல பேர். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி குணாதிசயம், ரத்தம் சூடாகவே வச்சுருப்பாங்க. எப்போ கோவம் வரும், எப்போ கொதிப்பாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியாது. உங்களோட வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். ஏன் பர்டிகுலராக உணவு முறைகளில் இருக்கிறவங்க, இவங்களாம் உணவு பொறிகள்னே பேர். சுட சாப்பாடு வேணும். நிறைய விருச்சிகராசி ஆண்மகன்கள் பாருங்களேன், இதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு வரேன்னா இந்த டைமுக்கு இப்படி சாப்பாடு வேணும், சூடாக இருக்கணும், இப்படி தான் சாப்பிடுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த டயட்டை சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நான் ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். என்னென்ன வேணுமோ தன்னுடைய உடலுக்காக, தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நபர்கள். நான் வெளியில் கம்பீரமாக தெரியணும், அதுக்கு என்ன செலவாகணுமோ அது பரவாயில்லை.
ஸோ பணம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றப்போ தனக்கான விஷயம் தனக்குன்னு வாங்க இல்லையா, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆளை பார்த்தோன்னா இடப்படுவாங்கல்ல, இவங்கெல்லாம் அப்படிதான். மற்றவன் எவனை என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் அவங்க முடிக்கிற வேலை எப்படி இருக்குன்னா பாயம் புலி மாதிரி இருக்குங்க. எடுத்த காரியத்தை வந்து நிறைவு பண்ணாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. என்ன சங்கடங்கள் வந்தாலும் சரி, ஸோ அதை நிறைவு பண்ணிட்டு தான் மற்ற வேலைன்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு வந்து இவங்களை ஏனியை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களை வந்து பல பேர் ஏனியை யூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கூட இருக்க நிறைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, ஒரு ரவுடி கும்பல் இருக்கும், அதில் வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக ஒருத்தர் வந்து தலைவனாக இருப்பார். ஆனால் அந்த தலைவன் கூட இருக்கவன் வந்துட்டு எப்போ எடுத்து முதல்ல குத்துவான்னு தெரியாது இல்லையா, குத்திட்டு அடுத்து அவனை வந்து அதே மாதிரி ஒரு தலைவனாக மாறுறதுக்கு முயற்சி எடுப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி ஆண்கள் தான். நிறைய பேருங்க என் முதுகுல குத்திருக்காங்கங்க, தாங்க முடியாத வலிவேதனை அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொன்றும் வந்து பதிக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அனுபவங்களை கடந்து வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி ஆண்கள். கோவம் இருக்குங்க, கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குங்க. குணம் ஏன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களாம் நியாயமானவங்க. நியாயமானவங்களை பார்த்தா எனக்கு எங்கெங்க பிடிக்குது, யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட வார்த்தைகள் காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க. அது புரிஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. அதனால தான் அவங்களை பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு முகத்திரைகள் போட்டு வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கும் இல்லையா. ஸோ முகத்திரைகள் போட்டு வாழ்கிறீங்க, ஆனால் அந்த திரைக்குள்ளே உங்களுடைய உண்மையான முகம் மறைஞ்சிருக்கு. நான் என்னோட உண்மையான முகத்தை மட்டுமே காட்டுறேன், அந்த முகத்திரையை எனக்கு போட விருப்பம் இல்லைன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்வீங்க. தப்புனாலும் தண்டனைனாலும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, மூஞ்சுக்கு நேராக பேசுறது. ஒரு உண்மைத்தன்மை, நேர்மையான குணாதிசயம், வேகம், துடிப்பு, அவசர புத்தினால இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களால் என்ன ஆகும் பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக அந்த ஆண்மகன்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அவசர புத்தி அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சே காலத்தை விட்டுருவார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருச்சிக ராசி ஆண்மகன் எப்படின்னா வேகமாக எடுப்பார், முடிவெடுப்பார். பட் அது வந்துட்டு நிறைய பாதங்களை சந்திக்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்படக்கூடியதும் விருச்சிக ராசி ஆண்தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கான ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது தன்னுடைய குடும்பம், அதாவது அங்கே வந்து சுக்கரன் உச்சமடைகிறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. நிறைய வீட்டுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கி குவிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பணம் செலவு பண்ணுறது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கை அதெல்லாம் போய் லாக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து நிறைய மாட்டிக்கிறது யாருன்னா இந்த விருச்சிக ராசி ஆண்கள் தான். ஸோ அதனாலேயும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு போக தான் தானமும் தர்மமும் நினைப்பாங்கல்ல, நீங்கள் தான். ஸோ நான் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்ட்ட இல்லாட்டி கூட அள்ளி போய் கொடுப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ எனக்கே ஃபஸ்ட்டு வேணுங்க, அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தனக்கு போக தான் மிச்சது அப்படின்றது மாதிரி. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரவங்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தப்படக்கூடிய நிலைகள் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதக ரீதியாக எடுத்தோம்னாலுமே இவங்களுக்கு அந்த 6-12 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. 6-8-12 அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அது சில விஷயங்கள் வந்துட்டு அப்பானால பயன் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அதனாலே கூட இந்த சில பேருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் போகிறதுக்கான கொடுப்பனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இது ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுய தொழில் பண்ணணும், எப்போ வேலை விடுவாங்கன்னே சொல்ல முடியாது. நல்லா பார்த்துட்ருப்பாங்க, இங்கே வந்து வருமானம் பத்தலைங்க, பெஸ்ட்டாக இருக்கணும், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு போகணும் அப்படின்றப்போ திடீர்னு வந்துட்டு அவங்களுடைய வேலையை மாற்றுவாங்க. வேலையில் வந்து ஒரு நிரந்தரமாக இவன் அவசர புத்திக்காரன், எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது, வீட்டில் திட்டுவாங்க. இப்போ தான்டா ஒரு வேலையில் சேர்ந்து அதுக்கு முன்னாடி பிரச்சனை, அங்கே எனக்கு கௌரவம் எனக்கு கரெக்டாக எனக்கான மரியாதை இல்லை, வேலையை விட்டேன், என்னடா சொல்கிற அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. நிறைய பேருக்கு பாருங்களேன் இந்த பிரச்சனை இருக்கும். எனக்கான கௌரவம் எனக்கான மரியாதை முக்கியம், அதனால என்னை மதிக்கவே இல்லை, அங்கே போய் எப்படி நான் வேலை பார்க்க முடியும், அப்படியோட வேலை தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடக்கூடிய நபர்கள். தன்மானம்னு வந்துட்டா நம்ம தான் கெத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம விருச்சிக ராசினியர்கள். ஸோ அவங்க வந்து பாயம் புலியாகவும் இருப்பாங்க, வேட்டையாடக்கூடிய ஒரு வேட்டைக்காரனாகவும் இருப்பாங்க, எல்லாமாவும் இருப்பாங்க. அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்கிறதில்ல. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செய்கிறவனை சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, அந்த தைரியசாலியாக இருக்கிறதுனால பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறதே ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகி பல பேர் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் முதலிடம் பிடிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணாதிசயம். நான் இறங்கினேன், களத்தில் இறங்காத வரைக்கும் சும்மா சாதாரண ஆளுங்க, இறங்கிட்டோம் அப்படின்னா வெற்றி காணாமல் நம்ம வரமாட்டோம் அப்படின்னக்கூடிய நபர்கள் தான். ஸோ எப்பயுமே வந்துட்டு தன்னோட இயல்பு அப்படிங்கிறது
நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு வெற்றியை நோக்கின பாதையிலே இருக்கக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்றது மாதிரி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்வாங்கல்ல, இந்த அடம் பிடிச்சே சில காரியங்களை சாதிக்கக்கூடிய நபர்கள் நீங்களாகவும் இருக்கீங்க. அதனாலையும் என்னவோ நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்கிட்ட இல்லை, உன் கூட எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி குடும்ப உறவுகளையும் பிரச்சனையை சந்திக்கிறது யார் அப்படின்னா அந்த விருச்சிகராசிக்காரங்களாக இருக்காங்க. இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெளிநாடு வெளியூரில் போயிருக்கிறது, அந்த அன்புக்காக ஏங்குறது, வேலைக்காக போகிறது, படிப்புக்காக போகிறது, தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் போகும்போது அவங்களுடைய நிலைகள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விருச்சிகராசி ஆண்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் போஸ்டிங் அல்லது வந்துட்டு நிறைய வெளியூடு பயணம், இதெல்லாம் வந்து இயல்பாக அமையக்கூடிய நிலைகள் இருக்குங்க. நிறைய ரியல் எஸ்டேட்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறது, அது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பாலிடிக்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே வந்துட்டு விருச்சிகராசி ஆண்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கப்படுது. பர்டிகுலராக பாருங்கள், இந்த விருச்சிகராசி ஆண்மகன்களுடைய வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா, ஏதாவது ஒரு உறவுகள் வகையில் அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்றது இருந்துக்கக்கூடிய தன்மைகள்ன்றது இயல்பாகவே இருக்கும். அது எப்பயுமே பாருங்களேன், ஒரு ஆஃபீஸர் அப்படின்றது எப்படி இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க, ரத்தத்திலே ஊர்னதுங்க. நான்லாம் அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கேன், என்ன பண்ண முடியும், என்ன தாத்தா கோவக்காராள், பஞ்சாயத்துனா அவர் தான் போய் நிற்பார், அப்போ நான் மட்டும் எப்படி இருப்பேன். ஸோ இந்த விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து ரொம்ப இயல்பான்றதை விட ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றம், உண்மைத்தன்மையாக்காக பேசக்கூடிய நிலைகள், இது எல்லாமே இயல்பாக பெற்றவங்களா இருப்பாங்க. அதனால தான் எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. எந்த வீரதீர செயல்களாலும் சரி இறங்கி பதம் பார்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, ரத்தம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, காயம்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, மெடிக்கலில் போயெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தம், ரத்த காயம் இல்லை, அடிப்படலை அப்படின்ற விருச்சிகராசிக்காரங்களே கிடையாது. கீழே விழுந்தேன், வண்டியை போட்டேன், எந்திரிச்சேன், ரத்த காயம் பார்த்தேன், இதெல்லாம் இயல்பாக நடக்கும் அவங்களுக்குலாம். அவன் பயப்படுவாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த இயல்பாக கடந்து வரக்கூடிய நிலைகள் அப்படின்றது பொதுவாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகம் துடிப்பு இருக்கலாங்க, அதுவே வந்துட்டு அந்த வேகமும் துடிப்பும் நிறைய நேரங்களில் நமக்கு பாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் விருச்சிகராசி ஆண்களை வந்து பல பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா உன்னோட வேகத்தெலாம் நீ எடுத்த முடிவு என்ன விளைவை கொடுத்துச்சு பார்த்தியா அப்படின்னு பல பேர் நம்ம திட்டதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சிகராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது குருவினுடைய வீடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பணப்பற்றாக்குறை, பணத்தட்டுப்பாடு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். எப்படினாலும் சரிங்க, இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில் அந்த பணப்பிரச்சனை அப்படின்றது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. ஒரு சில நேரங்கள் வந்து என்னென்னா மற்றவனுக்காக போய் கடன் வாங்கினேன், அவனுக்காக கொடுத்தேன், அதனால பெரிய அவமரியாதை சந்திச்சேன்றது நிலைகள்லாம் இருக்கும்ல. சில பேருக்கு இது வந்து இயல்பாக கிடைச்சிது அப்படின்னாலும் ஒரு கடன் வாங்குகிறோம், கிடச்சிருச்சுங்க, அது திருப்பி கட்டணும்ல. அந்த மாதிரி நிறைய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்கார ஆண்களாக இருப்பாங்க. உனக்கே இங்கே முடியல, இது ஏன் அடுத்தவங்களுக்கு பண்ணி நீ ஹெல்ப் பண்ணி நீ கெட்டு போய் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாக்குறேன்னப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு பிடிக்காம போகிறதுக்கான ஒரு ரீசனாகவும் இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம நிறைய விருச்சிகராசிக்காரங்களை பற்றி நிறைய பார்த்துட்டோம். இன்னும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பொதுவாக வந்துட்டு விருச்சிகராசி ஆண்களை இன்ன வரைக்கும் ஏன் பிடிக்கலன்றது நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றி திட்டாமல் இதுதான் அவங்களுடைய நிலைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது விருச்சிகராசியோடைய ஒரு விருச்சிகராசியை வந்து உங்களுடைய நண்பனாக, தோழனாக, அதே மாதிரி தன்னுடைய மகனாக, தன்னுடைய கணவனாக, காதலனாக, தன்னுடைய மகனாக பெற்றவர்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களோட குணாதிசயம் இயல்பு இதுதான், இதை மாற்ற முடியாது. ஸோ அதை புரிஞ்சுட்டு நடந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாங்க. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.